ராபர்ட், இந்த கருத்து கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் உள்ள நிலை இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கு. அப்கோர்ஸ் நீங்க உங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலை விருதுமாக அணுக வேண்டும், அது மத்தியிற்கு மோடி வேணுமா ராகுலான்ற போட்டி இங்கு எடப்பாடி ஸ்டாலினும் பொழுது இதனுடைய தாக்கம் இருக்க போகிறதா? இந்த கருத்து கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது ஒரு தவறான கணிப்புன்னு பாக்குறீங்களா? சார், முதல்ல நான் இந்த கருத்து கணிப்பு சரியானதா, அந்த கருத்து கணிப்பு சரியானதான்ற விவாதத்துக்குள்ளே நான் போல. கருத்து கணிப்புகள் சில நேரத்துல ஒர்க் அவுட் ஆகுது, சில நேரத்துல ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது என்கிற 2வது பாயிண்ட் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனா அடிப்படையிலேயே தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மை மக்கள் பாஜகவை ஏத்துக்கலன்ற ஒரு ரியாலிட்டி இருக்கு. தலைவர் ராகுல் காந்தியை தான் பிரதமராக்கி பார்க்கணும்ன்ற ஆசைப்படுறாங்க. அவருக்கான ஒரு கிரேஸ், அவருக்கான சாஃப்ட் கார்னர் தமிழ்நாட்டுல எப்பொழுது உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, 2014 மோடி அலை தீவிரமா வீசிய காலகட்டத்திலே அன்னைக்கு அக்கா விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்தாங்க. அன்னைக்கே மோடினால ஜெயிக்க முடியல. தமிழ்நாட்டுல 40 தொகுதிகளிலுமே பாஜக தோற்றது. ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தான் பாமக வெற்றி பெற்றது. தவிர நேரடியாக, அதாவது மோடி அலை வீசிய காலகட்டத்திலேயே பாஜகவால தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியல. 2019 ஒண்ணும் கிடையாது, 2024 ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டு மக்கள் பாஜக கூட்டணியை நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையா நிராகரிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரல, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல திட்டத்தை கூட நீங்க சொல்ல முடியாது. அதாவது இவங்க சொல்றது எல்லாமே இந்தியா முழுக்க பரவலாக இருக்கின்ற திட்டங்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலா கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கா? காங்கிரஸ் அரசு காலத்துல வந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி இந்த 11 நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் ஒதுக்கப்பட்டது, 80 ரயில்வே நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டது, உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, 4 மடங்கு 7 மடங்கு யூபி அரசை விட என்டிஏ அரசு தமிழகத்திற்கு நிதி கொடுத்திருக்குன்றாரு. இல்ல இது முழு தவறான ஒரு கருத்து. இது டெவல்யூஷன் எடுத்து பாருங்க. நீங்க உத்தரப்பிரதேஷ்கான பெர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அங்க இருக்குது, பீகாருக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பீகாருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் போய், எதுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் பீகார் கொடுத்தாங்க? கூட்டணிக்காகவா? ஆந்திர பிரதேசுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் போயிருக்கு, கூட்டணிக்காகவா? கூட்டணிக்காக பல கோடி ரூபாயை பாஜக கொடுக்க ரெடியா இருக்குது. ஆனா தேவைன்னு கேட்கிற மாநிலங்கள், ஒரு மாநிலத்துக்கு தேவையான நல்வாழ்வு திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு நிதி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இங்க தமிழ்நாடு மக்கள் எப்படி மதிப்பாங்க? தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் மோடியையும் பாஜகவையும் ஏற்றுக்கிறது இன்னைக்கு தயாராகவே இல்லை. அதனாலதான் அதிமுக மேல குதிரை சவாரி செய்யறாங்கன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நான் கொரோலரியா இப்படி பாக்குறேன். இந்த பக்கம் தமிழ்நாட்டுல மக்கள் தெளிவா இருக்காங்க, இல்லை அந்த மூட இது பிரதிபலிக்குதுன்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியா கூட்டணி தேசிய அளவில் இன்னும் தேய்மானமாக இருக்கிறது. 350க்கு மேல மோடி தான் வராரு. ராகுல் காந்தியை விட அந்த பிஎம் பாப்புலாரிட்டி ரேட்டிங்ல எங்கேயோ தள்ளி இருக்காருன்னு ஒரு விஷயத்தையும் அது அங்க சொல்லுது இல்ல? இல்ல சார், அதுதான் நான் என்னோட உரையை ஆரம்பிக்கும் பொழுது நான் தெளிவா பதிவு பண்ணிட்டேன். நான் இந்த கருத்து கணிப்புகளை முழுமையா ஏற்றுக்கல. நான் மக்களுடைய கருத்துக்களை தான் நான் பிரதிபலிக்க விருப்பப்படுறேன். அந்த அடிப்படையில தான் ஒன்றிய அளவுல நீங்க இந்தியா முழுக்க நீங்க பார்த்தாலும் கூட இந்த கருத்து கணிப்புகள் ஒரு செல்லாத கருத்து கணிப்பா இருக்கு. ஏன்னா அது 46.5% என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுதான். ஆனா 41%, அதாவது கிட்டத்தட்ட 5 விழுக்காடு தான் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிற வித்தியாசம். ஆனா சீட் கன்வர்ஷன்ல பாஜக 300க்கு மேல சீட்டு வருதான், இந்தியா கூட்டணி 120 சீட்டு தான் வருதான். அப்போ இந்த கன்வர்ஷன் ரேட்ல இந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இல்லாதவையா இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். நம்ம மக்களுடைய நான் எந்த கருத்துக்குமே ஏத்துக்கல. தமிழ்நாட்டுல மக்களுடைய அபிப்பிராயங்கள் நம்ம பல தேர்தலை பார்த்திருக்கோம். அந்த டேட்டா வச்சுதான் நான் பேசுறேன். ஒரு பலமான கூட்டணி. ஒரு சென்ற வாரம் பிரதமர் இங்க வந்தப்ப பார்த்தோம், கிட்டத்தட்ட அந்த டயஸ்ல எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. கதவை உடைத்து விட்டோம், யாரும் வரமாட்டாங்க, அங்க கூட்டணிக்கு போகவே ஆள் இல்லைன்னு சொன்னப்போ ஒரு மிகப்பெரிய கூட்டணி அங்க இருக்கு, எல்லா தலைவர்களும் இருக்காங்க அப்படின்னும் பொழுது பிஃபோர் எலெக்ஷன்ஸ் அந்த பர்செப்ஷனை நம்ம எப்படி பார்க்கணும் மக்கள் மத்தியில? இல்ல சார், அதாவது இட் இஸ் கிரியேட்டிங் a perception மாற்று கருத்து இல்ல. இந்த கருத்துக்கு ஓட்ட கருத்து கணிப்பு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்தது என்பது தமிழ்நாட்டு தேர்தலுக்கு ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுது. அதாவது தமிழ்நாட்டிலும் திமுக இன்றைக்கு பலமா தான் இருக்கிறது, திமுக கூட்டணி பலமா தான் இருக்குன்ற மாதிரியான பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுது. அதுல ஒரு உண்மையும் கூட இருக்கு. நீங்க மோடி வந்த அன்னைக்கு மேடையில இருந்த தலைவர்கள்ல பாதி பேர் லெட்டர் பேடு, பாதி பேர் ஜாதி கட்சி. அதிமுகவை தவிர மத்த எந்த கட்சிக்கும் பெரிய அளவுல அங்க ஐடென்டிட்டியே கிடையாது, அதான் ரியாலிட்டி. ஆனா அந்த கட்சி எல்லாம் கூட்டத்தை சேர்த்து மோடிக்கு நீங்க தனியா பாஜக போட்டா கூட்டம் வருமா? சார் அவங்க கேள்வி கேட்கறாங்க, காங்கிரஸ் தனியா போட்டா கூட்டம் வருமான்ற கேள்வி அவங்க வைக்கிறாங்க. அதனாலதான் கூட்டணியே இருக்குன்றாங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கும் பாஜக 2 கட்சிக்குமே பெரிய ஸ்டேக் இல்ல, அதை ஓப்பனா ஒத்துப்பது. நான் இன்னைக்கு காங்கிரஸுக்கு திமுக சப்போர்ட் தேவைப்படுது, அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. அதை பாஜக வெளிப்படையா ஒத்துக்கணும்ன்ற
பாஜக வந்து வெளிப்பட ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க தான் பலமான கட்சி, நாங்க தான் திமுக மாற்றுங்கிறாங்களே, அதுதான் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் களம் வந்து திமுக அதிமுக தான் இருக்கு தவிர பாஜக பெரிய களம் இல்ல. 5 வருட ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி இருக்கு சார். புதுசா ஒருத்தர் களத்துல இறங்கி இருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல சார், அப்படி அதிருப்தி இருந்திருந்தா இந்த கருத்து கணிப்புகளே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் கூட அதுல வந்து ஒண்ணுமே எஃபெக்ட் இல்லை. இவ்வளவு டிஃபரன்ஸ் எப்படி வரும் உங்களுக்கு? இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு வாய்ப்பே இல்லையே. அப்போ உங்களுக்கு நிச்சயமா வந்து இவங்க சொல்லக்கூடிய எந்த விதமான சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றதும் உங்களால இது மக்களிடையே பெரிய பாதிப்பு ஏற்படுத்தல. அதிமுக மேல மக்கள் இன்னும் கோபத்துல இருக்கிறாங்க. பாஜக கூட இருக்கிறீங்களே என்கிற கோபத்துல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காக போராட மாட்டீங்களே என்ற கோபத்துல இருக்காங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கேட்டு இருப்பேன். நான் சோமு கிட்ட அமைதியாவே இல்ல, ஒரே ஒரு விஷயம் ரொம்ப சுருக்கமா தான். இவர் ப்ராஜெக்ட் எதுவுமே தரல தமிழ்நாட்டுக்கு அப்படிலாம் சொன்னாரு. ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் 6300 கோடிக்கு 22 ப்ராஜெக்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், டப்ளிங், கன்வர்ஷன், காஜ் கன்வர்ஷன் எல்லாமே. மெட்ரோ ரயில் திட்டத்துல 12000 கோடி இந்த வருஷமே அலாட்டட், 63000 கோடி ஏற்கனவே அலாட்டட். அப்கிரேட்ஸ், அமிர்த் ரயில்வே ஸ்டேஷன், டிஃபென்ஸ் காரிடார், அவர் பேசல, அவர் நேரத்துக்கு வந்துறாரு. நன்றி. இந்த விஷயத்துல ஐடி பார்க், பம்ப் ஸ்டோரேஜ், இது எல்லாமே வந்து இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காம வேற யார் கொடுத்திருக்காங்க? இந்த ஒட்டுமொத்தமா இந்த அடுத்த 3 மாதங்கள் இந்த கூட்டணி இருபக்கம் எப்படி இருக்கு, மக்கள் கலை யதார்த்தமா என்ன பாக்குறீங்க? அதுதான் இப்ப என்னன்னா, அவர் வந்து இந்த நிதி நெருக்கடி பத்தி எல்லாம் பேசுறவங்க உன்னை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிளாக் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அது நான் முதல்வன் திட்டமோ, அந்த உரிமை தொகையோ அல்லது இந்த புதுமை பெண் திட்டமோ, இதுக்கு வந்து இங்க நிதி பற்றாக்குறை இருக்கு நான் நீங்க கேட்கல. ஒன்றிய அரசினுடைய கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியல வரக்கூடிய துறைகள் இருக்குல்ல, கல்வி, நிதித்துறை, மின்சாரத்துறை, இதுல வந்து ஒன்றிய அரசு பாராமுகம் காமிக்கிறதா நாங்க சொல்றாங்க இங்க. அதாவது என்னன்னா, கல்வியில வந்து எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல வந்து பணம் ஒதுக்கணும்னா நீ பிஎம்சிக்கு கையெழுத்து கூட அப்பதான் நான் நிதி ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறால தர்மேந்திர பிரதான். அதுதான் கேள்வி கேட்கிறேன் நான் இங்க. அப்போ இந்த அணுகுமுறையோட தான் பாஜக தமிழ்நாடு பார்க்குதுன்ற ஒரு சூழ்நிலையில எப்படி தமிழ்நாடு மக்கள் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட நினைக்கிறீங்க? அது ஏடிபி கூட்டணி எனக்கு தெரியல. எனக்கு பிஜேபி கூட்டணிக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மோடி சொல்லிட்டு போயிருக்காரு. மோடி வந்து என்டிஏ கூட்டணி சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணிக்கு எந்த நம்பிக்கையில மக்கள் ஓட்டு போடுவாங்க? அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல இந்த கனவெல்லாம் பலிக்காது. மீண்டும் திமுக தான் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரும்ன்றது யதார்த்தமான உண்மையா இருக்கு.